அண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் முதலையெல்லாம் என்ன பண்ணும், அதை யார் ஹேண்டில் பண்ணுறதுன்னு கரெக்டான ஒரு ஆளை எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டாக நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. டியூரேஷனாக ரொம்ப கம்மி, அதுவும் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஓகே ஒரு பிரேக்கப் லவ் ஸ்டோரியில் பயங்கர ஆக்ஷனாக ஒரு படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான படமாக இருக்கும். சப்போஸ் இல்லை எனக்கு லவ்லாம் பிடிக்காது, அவர் மாதிரி ரகடான ஆளுங்க அப்படின்னாலும் உங்களுக்கான படமாக இருக்கும். ஏன்னா அந்தளவு ஆக்ஷன் ஃபுல்லாக படத்தை ஃபுல்லாக பூச்சி வச்சுருக்காங்க. பட் இந்த படத்தில் இன்னொரு பெரிய மிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அருண்ஜெய் சாருடைய கேரக்டர் வந்து இவரை கொல்லணும்னு ஆசைப்படுது. அதை வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகும்போது அதை பிளான் பண்ணி நடக்கிற ஆக்சிடென்ட் தான். இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக கன்வே பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்கள்ல எடுக்க வேண்டிய சீன் எடுத்திருக்காங்க, ஆடியன்ஸுக்கு என்ன கன்வே பண்ணமோ அதை மிஸ் பண்ணதுனால பயங்கரமாக வந்திருக்க வேண்டிய படம் ஓகே நல்லா இருக்குப்பா இந்த படம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்த ஒரு சின்ன வருத்தம் தான், வேறு எதுவும் கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல அதெல்லாம் சீரும் சிறப்பமாக பண்ணாங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டராக 200 கோடி 500 கோடின்ற ரேஞ்சுக்கு அப்படி அதை நோக்கி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.